ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ராகியை வச்சு ஒரு 2 டிஷ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து அந்த இடியாப்பத்தை வச்சு எப்படி உப்புமா பண்ணலாம், ராகி வெஜ் உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் ராகி மாவு இருந்தால் போதும். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ராகி இடியாப்பம் செய்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் நம்ம எப்பயும் இடியாப்பத்துக்கு தண்ணி காய்ச்சி ஊற்றி பிசைவோம்ல, அதே மாதிரி தான் பிசைய போகிறோம். தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இதில் நம்ம வந்து 2 கப்புக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டும் நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உப்பு 2 கப் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சரியாக இருக்கும். நம்ம போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம கலந்துடலாம். இல்லைனா உப்பு எல்லா இடத்துலையும் இதுவாகாது. இல்லை நீங்கள் தண்ணியில் வேணுனாலும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஊற்றலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பபுள் வருதுல்ல, இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி. லேசாக சூடானா பத்தாது, கொஞ்சம் நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். இன்னும் அப்படியே நல்லா இதுவாகட்டும், பாயில் ஆகட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா லேசாக இன்னும் கொஞ்சம் கொதிக்க போகுது. இப்போ நம்ம வந்து எடுத்து ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஊற்றி பிசைய போகிறேன். இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அரிசி மாவு அளவுக்கு இழுக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும் நமக்கு. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு இடியாப்பம் சரியாக வராது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிழியறதுக்கு, பட் வேறு வழி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சாகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக ஊற்றி பிசைஞ்சுங்க. தண்ணியும் சூடாக இருக்கணும். நல்லா ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்துக்கலாம். சரிங்களா? அப்படி கலந்திங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கனாலும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாயிடும். அதனால் வந்து இது பண்ணாதீங்க. தண்ணியாகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கெட்டியாக இது பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நமக்கு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் வந்து நான் இட்லி குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த இட்லி தட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நான் பாத்திரத்தில். ஒரு பக்கம் சூடாகிட்டுருக்கு. இப்போது இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவிக்க போகிறேன். இது எல்லாத்துலேயும் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்க போகிறேன். ஏன்னா வந்து ஒட்டும், அதுக்காக லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம லேசாக அது ஃபுல்லாக இருந்தால் போதும். எல்லாத்துலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் வந்து இடியாப்ப தட்டே வச்சுருந்தாலும் புழியலாம், இல்லை இந்த மாதிரி இதுவும் புழியலாம். இதுலேயும் ஆனால் நான் வந்து ஃபுல்லாக தான் புழிய போகிறேன். ஏன்னா வந்து இதை வச்சே தான் நான் உப்புமா பண்ண போகிறேன். அதனால் ஃபுல்லாக புழிய போகிறேன். நீங்கள் வந்து இடியாப்பம் மாதிரி தான் இது பண்ண போகிறீங்கன்னா, அந்த சின்ன சின்னதாக ஒரு இட்லி இது அளவுக்கு கூட புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நான் புழியறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இது புழிஞ்சு காட்டுவேன். அந்த மாதிரி நம்ம புழியலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு எல்லா தட்லேயும் தடவிட்டேன். ஃபுல்லாக அந்த சைடில் எல்லாமும் கொஞ்சம் தேய்ச்சி தடவிக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக ரவுண்டாக புழிய போகிறேன். இப்போ அந்த அச்சிலையும் என்ன பண்ண போகிறேன்னா, ஒட்டாமல் வரத்துக்காக லேசாக எண்ணெய் தடவிக்க போகிறோம். ஃபுல்லாக சுற்றி அதையும் வந்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் நமக்கு கீழே இறங்கும். அதுக்காக தான் இதை நம்ம இப்போ தடவுறோம். இப்போ நம்ம அதை போட்டு போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அதை போட்டுட்டு நல்லா அதுவாக பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம புழிஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ அந்த தட்டில் புழிஞ்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும்,
கஷ்டப்பட்டு தான் புழியணும், வேறு வழி இல்லை. பாருங்கள், கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி புழிஞ்சிக்கலாம் நம்ம. இது ஒரு லேயர் மட்டும் புழிஞ்சிக்கலாம். ஒரு லேயர் மட்டும் புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா பண்ண நூடுல்ஸ் மாதிரி இதை அப்படியே எடுத்து இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். மற்றது எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிட்டேன். இப்போ எல்லாமே 4 தட்டுமே பிழிஞ்சு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து நம்ம வச்சு வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் வச்சுட்டேன், தண்ணி சூடாயிடுச்சு, அதனால் குக்கரில் வச்சுட்டேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம குக்கரில் வச்சிங்க அப்படின்னா விசில் போடக்கூடாது, கேஸ்கட் மட்டும்தான் போடணும், விசில் போடக்கூடாது. அப்படியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் வெந்தாலே இதுவாகிடும். ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். இது வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இது வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் ஆற வச்சிடலாம் நம்ம. சரிங்களா? கொஞ்சம் ஆறட்டும், லேசாக எடுத்து வச்சுட்டேன். ஆறிடுச்சு. அது லைட்டாக ஒயிட்டாக தெரியாது வந்து கீழே இருக்க தட்டு மேலே இதில் பட்டது தான், கீழே தட்டில் மேலே இருக்கிறது பட்டது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை என்ன பண்ணிடலான்னா லேசாக ஆறினதும் நம்ம தட்டில் மாற்றிடலாம். சரிங்களா? தட்டில் அப்படியே மாற்றிடலாம். நம்ம லேசாக ஒட்டும், பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த தட்டையும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்ததும் எடுத்துக்கலாம். இதுவே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, அப்படியே தட்டினா இதுவாகிடும். இது கொஞ்சம் ஆறுனதுனால டக்குன்னு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா உடையாமல் நல்லா தனித்தனியாக இருக்குது. இதே மாதிரி மற்றதையும் நான் எடுத்துட்டேன். நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பால் போட்டு சாப்பிட்லாம், அதே மாதிரி குருமா வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டயட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை இப்படி பண்ண போகிறதில்ல, இதை வச்சு நான் ஒரு உப்புமா பண்ண போகிறேன். உப்புமா மாதிரி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. அது ரெடி பண்ணலாம். இப்போ அதை பண்ணுறதுக்கு நான் ஒரு வாணல் வச்சுருக்கேன். வாணல் வச்சுட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதில் வந்து நான் காய்கறி எல்லாமே போட்டு செய்ய போகிறேன். சரிங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதில் வெங்காயம் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லா 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இருந்துச்சு, அது போட்டிருக்கேன். போட்டு இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகலனாலும் ஓரளவுக்கு அது நல்லா கொஞ்சம் வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து போட்டு செய்யலாம், சாப்பிட்லாம். இல்லை வெறும் வெங்காயம் மசாலா மட்டும் போட்டுட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி சாப்பிட்லாம். இது வந்து இது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இது பண்ணுறதுன்னு இல்லை. நம்ம செய்கிற இடியாப்பம் மீந்து போதில்ல, அந்த இடியாப்பத்திலாமும் இதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம். நைட்டு செய்கிறோம், மீந்து போச்சு அப்படின்னா நம்ம காலையிலைக்கு இந்த மாதிரி செய்யலாம். இல்லை காலையில் செய்கிறது நைட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கேரட், பீன்ஸ், கோஸ், சௌச்சௌ இந்த 4 காயும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கோஸ் போடுறேன். அடுத்து சௌச்சௌ, இதுதான் போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பீன்ஸ், லாஸ்ட்டாக பீன்ஸ்லாம் போட்டுக்கிறேன் நான். இந்த எல்லா காயும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா வதக்கிடலாம். இதை நம்ம நூடுல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் இது மட்டும் விட்டிங்கன்னா உங்களுக்கு உதிர்த்தா நல்லா வரும், அது நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நீட்டாக நூடுல்ஸ் மாதிரி கூட உங்களுக்கு வரும். இதை வந்து இப்படி நல்லா வதக்கி கொஞ்சம் லேசாக வதக்கிட்டோம் இல்லையா, இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது, அதனால் இந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அனல் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க.
கரம் மசாலா போட்டு அடுத்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த காய்க்கு எவ்வளோ காரம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுறேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இப்போ இந்த காய் நான் போட்டிருக்கிறதுலையே அந்த கோஸில் சௌச்சௌலெல்லாம் தண்ணி வரும். அதனால் எனக்கு அது காய் வேகிறதுக்கு அந்த தண்ணியே போதும். நல்லா கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் மூடி வச்சு வேக வைக்கணும். இல்லை காய் வந்து தண்ணி இதுவாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. காய் வந்து நமக்கு தனித்தனியாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து உப்புமா நல்லா இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் லேசாக சும்மா தண்ணி மேலே தெளித்து மட்டும் அந்த மசாலாக்காக லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். மசாலா அடியில் போயிட்டு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக லேசாக தெளித்து விட்டுக்கலாம். தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த உப்புமாவை போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ வந்து வெந்துருச்சு. நான் வந்து உதுத்து வச்சுருந்த அந்த இடியாப்பத்தை வந்து போட்டுட்டேன். அது ஜஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், சாரி. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. காய் ட்ரையாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோன்னா அந்த இடியாப்பம் செஞ்சோம் இல்லையா, அதை நல்லா தூளாக உதிர்த்து விட்டுட்டு அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை, அதான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா எப்படி வேணுமோ அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தூளாக அது பண்ணியிருக்கேன், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணுன்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிளாக பிழிஞ்சிட்டு ஒரே ஒரு இடத்த மட்டும் ஜஸ்ட் அந்த ரவுண்டை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நூடுல்ஸ் மாதிரி கூட வரும். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ஃபுல்லாகவே என்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா காய்கறி, ராகி, இது மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் அரிசி உப்புமா கூட அரிசி இடியாப்பம் பண்ணுறோம்ல அரிசி மாவில், அந்த இடியாப்பம் கூட இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான், நம்மளது முடிஞ்சு போச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருந்தோடனே நம்ம எடுத்துடலாம். வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். முடிஞ்சு போச்சு, நம்மளோட ராகி வெஜ் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.